ஜூலை மாதத்திற்கான கும்பராசி பலன்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் எப்படி இருக்கு? ராசியிலேயே ராகு சஞ்சாரம் பண்றாரு. ராசிக்கு 2ல் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்றாரு. 5ஆம் இடத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க. 6ல் புதன் பகவானும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ராசியில் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தும். கவலைப்படாதீங்க, ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சொந்தக்காரங்க எல்லாருமே உங்கள் வசம் ஆயிடுவாங்க இந்த மாதம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருங்க. சொந்த பந்தத்தோட அரவணைப்பு உறுதியாக இந்த மாதம் உண்டு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. குடும்பத்தாரிடம் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப அன்பான வார்த்தைகளை பேசி பழகுங்க. பொதுவாக சனி 2ல் இருக்கும்போது வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையான நீச்சமான வார்த்தைகள் வரும். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து ஜபிச்சுட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஒன்றும் வேணாம், ஓம் அதை மட்டுமாவது சொல்லிட்டு இருங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த நெகட்டிவான வார்த்தைகள் வராது. சரிங்களா? ஸோ அதனால் மந்திரத்தை ஏதாவது ஒன்று ஜபிச்சுட்டே இருங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியே பார்க்குறனால ராசி நல்லா வலுவடையுது. என்ன ஒன்று, சூரியன் அங்கே இருக்கிறனால ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 6ல் புதன் பகவான். ஏதாவது ஒரு பதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கும். உறுதியாக பதவி ஏற்றம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சுகமான ஒரு காலம்தான் இது. 7ல் செவ்வாய் கேது. என்னங்க பண்ணுறது, கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இது. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு வாலண்டரியாக மனசை காயப்படுத்திக்காதீங்க. சண்டை வருதுன்னா கொஞ்சம் பொறுத்து போய்க்கோங்க, விட்டு கொடுத்து போய்க்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது மனக்கசப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருங்க. முக்கியமாக பெண்கள் வந்து ஆயுதங்கள், கத்தி இதையெல்லாம் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மெயின் டார்கெட்டு, மெயின் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார உள்ள கருத்து வேறுபாடு தான். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருங்க. மற்றபடி எல்லா இதுவுமே ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வார்த்தையில் கவனம். இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது. அதே மாதிரி ஒன்று என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட அந்த தம்பதியருக்குள்ளார கணவனுக்கும் மனைவிக்கோ ஒருத்தர்னால ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த கும்பராசி நேயர்கள் வந்து கலசம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ராசிக்கு நல்ல ஒரு வலுவை சேற்றும் இது. வெள்ளிக்கிழமைகளில் கலச வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கலசம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப எளிமையானது தான். கலசம் ஒன்று எடுத்து உள்ள தீர்த்தம், நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, பன்னீர் முடிஞ்சால் ஃபுல்லாக உங்களால் பன்னீர் வைக்க முடிஞ்சால் பன்னீர் வைங்க. இல்லைன்னா தண்ணீரும் பன்னீரும் கலந்து வச்சுருங்க. வெட்டிவேர் போடுங்க, ஜவ்வாது போடுங்க, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், 1 ரூபாய் காயின், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு வேப்பிலை வச்சு நீங்கள் வழிபாடு இந்த எளிமையாக உங்களால் எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த வழிபாடு பண்ணி அந்த தீர்த்தத்தை கால்படாத இடத்துல, ஒன்று காம்பவுண்ட் வால், இல்லைன்னா வீட்டுக்கு மொட்டை மாடியில் இருக்கிற காம்பவுண்ட் வாலோ அந்த மாதிரி சுவரில் வந்து கீழே தரையில் படாத அளவு, கால் படாத அளவுக்கு அந்த நீரை வந்து பயன்படுத்திக்கோங்க. வீட்டுக்கு ஃபுல்லாக அந்த நீரை வந்து தெளிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசினியர்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதில் அவசியம் கலந்துக்கிட்டு அந்த கலச நீர் உங்கள் மேலே படுறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த 2 நாளும் இருக்குது. அதனால் 29, 30 முழுசாக இருக்குது. 31ஆம் தேதி காலையில் 11:30 மணி வரைக்கும் இருக்குது. அதிகாலை எழுந்திரிங்க, நேரமாக குளிங்க, சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆர்குமெண்ட்ஸ், கமிட்மெண்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நிதானமாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த 2 நாள் எந்த விஷயமும் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய சுகம். சரிங்களா? ஸோ அந்த 2 நாள் நல்லா சந்தோஷமாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சொன்ன மாதிரி அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது, கலசம் வழிபாடு பண்ணுறது. கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேம்படும். ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாயிடும். ஜூலை மாதத்திற்கான மீன ராசி பலன்கள்.
எப்போவுமே மென்மையாக நடந்துக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ராசியிலேயே சனி ஜென்ம சனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 4ஆம் இடத்தில் குரு பகவான் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 5ல் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. 6ல் செவ்வாய் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்போ ராசியிலேயே சனி இருக்கார். கிட்டத்தட்ட இந்த ராகு இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுப்பாரோ அதே தான் இந்த சனி பகவானும் கொடுப்பாரு. கொஞ்சம் சோம்பேறித்தனம், எந்த வேலை எடுத்தாலும் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு தன்மையை இந்த சனி கொடுக்கும். அதே மாதிரி உறவினர்களிடம் தேவையில்லாத மனக்கசப்பை கொடுக்கும். வீட்டுக்குள்ளாரையே தனிமைப்படுத்துகிற மாதிரி நம்ம உணர்வோம். ஸோ ஆக்சுவலி அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி பண்ணுறதில்ல, நம்ம இந்த கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிறது விதி. சரிங்களா? அதனால் எதுக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உங்களை நீங்களே கொண்டு வந்துக்கோங்க இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு. ஸோ ஜென்மசனி நடக்கிறனால எல்லாத்தோடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். என்னை கண்டா யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ என்னை கண்டா யாருக்குமே பிடிக்கல, நான் என்ன செஞ்சாலும் தப்பு, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும். ஸோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம ராசியிலே சனி உட்கார்ந்துருக்கிறாருப்பா, ஸோ என்ன செஞ்சாலும் இந்த மாதிரி ஆகும். அதுக்காக அதை நினச்சி ஒரி பண்ணாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சுறுசுறுப்பாக இருங்க. மார்னிங் நேரமாக எழுந்திரிங்க. வேலைகளை பகல்லையே முடிச்சுக்கோங்க. இரவு வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. இரவில் கண் விழிக்காதீங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஜென்மசனி பெரிய பாதிப்பை கொடுக்காது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ பெண்களால் லாபம் கிடைக்கும். நல்ல சாப்பாடு உண்டு. அருமையாக இருக்குது. ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இல்லை. 4ஆம் இடத்துல குரு சூரியன். ஸோ இந்த ரிலேஷன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், அதில் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி 4ஆம் இடங்கும்போது அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அம்மாவோட ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல புதன். 5ல் புதன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தைங்களோட ஒய்ஃபோட இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரும். அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனைகள் வராது. சரிங்களா? ஸோ 6ல் செவ்வாய் கேது சூப்பர். 6ல் செவ்வாய் கேது இருக்கும்போது எதிரிகள் ஜெயிக்கிறது, தனலாபம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ 6ல் செவ்வாய் கேது இருக்கிறது தப்பில்லை, ரொம்ப நல்லது தான். 12ல் ராகு பகவான். 12ல் ராகு இருக்கும்போது பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவங்கக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. தூக்கத்தை பார்த்துக்கோங்க. தூக்கம் கெட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கனவுகள் வரும். ஏன்னா 12ல் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது கனவு தொல்லைகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை வழிபாடு, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இவங்களை வழிபாடு பண்ணிவிட்டு படுங்க, தூங்க போங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 31ஆம் தேதி காலையில், அதாவது ஜூலை 31 காலையில் 11:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆகஸ்ட் 1, 2 இந்த 2 நாள் முழுசாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயங்கள் எதுவும் அதில் பண்ண வேணாம். அதிகாலை எழுந்திரிங்க, நீராடுங்க, சந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்கள், அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்குங்க. சந்திரதோஷம் பெருசாக பாதிக்காது. இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, புனித நீரில் நீராடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் கடலில் நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் எவ்வளோ சேர்த்த முடியுமோ ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி கல்லுப்பு போட்டு கலந்து அந்த நீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலும், பொதுவாகவே பெண்கள் வந்து இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு கலந்து அந்த நீரை குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ புனித நீர் இருக்கிற இடத்துல போயிட்டு நீராடி அங்கே இருக்கிற கோவில்களில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.